நான் இப்போது புதுசாக நாம் தமிழர் கட்சிக்காக போஸ்ட்லாம் சப்போர்ட் பண்ணி போடுறத பார்த்துட்டு என்னுடைய நெருங்கிய நண்பர்கள்லாம் கேட்குறாங்க, என்னடா நோட்டாக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்த திடீர்னு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டுட்ருக்கேன்னு. இந்த மாற்றத்திற்கான காரணம் என்னென்னா, அதுக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானோ மேதகு பிரபாகரன் அவர்களோ இல்லை, இவர் தான். தமிழர் தமிழர் ஒன்றும் ஆகாது தம்பி, பப்புலாம் எங்கிட்ட வேகாது, வாழ்தான். நாங்கள் விஜயநகர பேரரசு, திரும்ப விஜயநகர பேரரசு அமைக்கணுமான்னு நான் கேட்குறேன். பார்த்தீங்களா மக்களே, ஒரு தமிழன் அல்லாதோர் தமிழ்நாட்டில் இவ்வளோ தைரியமாக அவங்க மொழியை பற்றி பேசுகிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது. இதுவே நம்மளால் ஒரு அண்டை மாநிலங்களில் போய் நம்ம மொழியை பெருமையாக பேசிட்டு வர முடியுமா? ஒரு சின்ன கீரல் இல்லாமல் வெளியில் வந்துட முடியுமா? சோழர்களின் வீழ்ச்சிக்கு பின்பு தமிழகத்தில் நுழைஞ்ச உங்களுக்கே இவ்வளவு திமிரு இருக்குன்னா, கடல் கடந்து போர் செஞ்சு பல நாடுகளை ஆண்ட எங்களுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும்? இவர் இப்படி பேசினதை கண்டித்த ஒரே தலைவர் சீமான் அவர்கள் மட்டும்தான். இந்த ஒரு காரணத்திற்காக தான் நான் நாம் தமிழருக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இதையும் சமூக வலைதளங்களை பார்த்துட்டு மானங்கட்ட தமிழர்கள் கடந்து போய்கிட்டு தான் இருக்கோம். ஏன் மானவ உணர்வுல தமிழருக்கு எங்கே போச்சு? மறுத்து போச்சா? நான் இப்போது புதுசாக நாம் தமிழர் கட்சிக்காக போஸ்ட்லாம் சப்போர்ட் பண்ணி போடுறத பார்த்துட்டு என்னுடைய நெருங்கிய நண்பர்கள்லாம் கேட்குறாங்க, என்னடா நோட்டாக்க ஓட்டு போட்டுட்டு இருந்த திடீர்னு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டுட்ருக்கேன்னு. இந்த மாற்றத்திற்கான காரணம் என்னென்னா, அதுக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானோ மேதகு பிரபாகரன் அவர்களோ இல்லை, இவர் தான். தமிழர் தமிழர் ஒன்றும் ஆகாது தம்பி, பப்புலாம் எங்கிட்ட வேகாது, வாழ்தான். நாங்கள் விஜயநகர பேரரசு, திரும்ப விஜயநகர பேரரசு அமைக்கணுமான்னு நான் கேட்குறேன். பார்த்தீங்களா மக்களே, ஒரு தமிழன் அல்லாதோர் தமிழ்நாட்டில் இவ்வளோ தைரியமாக அவங்க மொழியை பற்றி பேசுகிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது. இதுவே நம்மளால் ஒரு அண்டை மாநிலங்களில் போய் நம்ம மொழியை பெருமையாக பேசிட்டு வர முடியுமா? ஒரு சின்ன கீரல் இல்லாமல் வெளியில் வந்துட முடியுமா? சோழர்களின் வீழ்ச்சிக்கு பின்பு தமிழகத்தில் நுழைஞ்ச உங்களுக்கே இவ்வளவு திமிரு இருக்குன்னா, கடல் கடந்து போர் செஞ்சு பல நாடுகளை ஆண்ட எங்களுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும்? இவர் இப்படி பேசினதை கண்டித்த ஒரே தலைவர் சீமான் அவர்கள் மட்டும்தான். இந்த ஒரு காரணத்திற்காக தான் நான் நாம் தமிழருக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இதையும் சமூக வலைதளங்களை பார்த்துட்டு மானங்கட்ட தமிழர்கள் கடந்து போய்கிட்டு தான் இருக்கோம். ஏன் மானவ உணர்வுல தமிழருக்கு எங்கே போச்சு? மறுத்து போச்சா? நான் இப்போது புதுசாக நாம் தமிழர் கட்சிக்காக போஸ்ட்லாம் சப்போர்ட் பண்ணி போடுறத பார்த்துட்டு என்னுடைய நெருங்கிய நண்பர்கள்லாம் கேட்குறாங்க, என்னடா நோட்டாக்க ஓட்டு போட்டுட்டு இருந்த திடீர்னு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டுட்ருக்கேன்னு. இந்த மாற்றத்திற்கான காரணம் என்னென்னா, அதுக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானோ மேதகு பிரபாகரன் அவர்களோ இல்லை, இவர் தான். தமிழர் தமிழ்